வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசின் பால்வளத்துறை அமைச்சர் திருமிகு மனோ தங்கராஜ் அவர்கள். வணக்கம் சார். வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஓட்டர் அதிகார் யாத்ரா அப்படிங்கிறது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது அப்போது தேசிய செய்தியாக மாறியது. இப்போ அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் பல மாநில முதலமைச்சர்கள் கலந்துருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக நம்முடைய மாநிலத்திலும் அதற்கான ஏற்பாடுகள், அந்த ஓட்டு திருட்டு நடக்காமல் இருப்பது தொடர்பான விஷயங்களுக்கான வேலைகளை தொடங்கிடுவீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? தம்பி, ஆக்சுவலாக இந்த ஓட்டு திருட்டு விஷயத்தை இது பீகார் விஷயம் நம்ம விட முடியாது. இப்போ ஜனநாயகத்தில் ஒரு சாமானிய மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை நான் பெருமைப்பட்டு கொள்ளணும்னா அது ஓட்டு தான். அது என்ன பொறுத்தவரை இந்த மோடி அரசாங்கத்தில் நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியலை. நமக்கு இந்த ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான். மீது எல்லாத்தையும் உரிமையும் பறிச்சாச்சு. ஓட்டுரிமையை தவிர ஆல்மோஸ்ட் எல்லா உரிமையும் ஒன்று ஒன்றா பறிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஓட்டுரிமையையும் மறைமுகமாக ஒரு திருடு பண்ணுவது என்பது அந்த உரிமையை கடைசியாக பறிக்கதான். நீங்கள் நேற்று முன்தினம் பாருங்கள், அமெரிக்காவினுடைய ட்ரம்பனுடைய அட்வைசர் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது. ஆனால் அவங்க செயல்பாடு டுவர்ட்ஸ் ஆட்டோக்ரஸி, அது சர்வாதிகாரத்தை நோக்கி அவங்க செயல்பாடு சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பை பாதுகாப்பது தேர்தல். அந்த தேர்தல் தில்லுமுல்லு பண்ணோன்னா ஜனநாயகத்தினுடைய மாண்பு சிதைக்கப்படுது. அதுக்கு பிறகு அது ஒற்றை ஆட்சி முறை தான், சர்வாதிகாரம் தான், அதில் சந்தேகமே இல்லை. எனவே இது பீகாரில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வச்சு நம்ம பார்த்தோன்னா, பெங்களூரில் கர்நாடகத்தில் மாதாப்பூர் தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த சர்வே அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா, கடந்த தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெறவில்லை. மோடி அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தில்லுமுல்லுகள்னால மட்டும்தான் அவங்க கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு உள்ளது நிதர்சனமாக தெரியுது, எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியுது. அப்போ இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தேர்தலுக்கு வருகிறது. இந்த தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் இவங்க இந்த யுக்தியை கையில் எடுப்பார்கள் என்பதை நம்ம கண்டிப்பாக உஷாராக இல்லைன்னா இவங்க நம்ம தலையிலும் மிளகு அரைக்கக்கூடிய முயற்சியை எடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இதை நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, இது என்ன முயற்சி எடுத்தாலும் நாங்கள் கவுண்டர் பண்ணணும். ஏன்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, தொண்டர் பலம், நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், பூத் ஏஜென்ட்டுகளுக்கான அந்த பயிற்சி அப்படிங்கிறது, இதனால் நம்ம இவங்க தில்லுமுல்ல நம்மளால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அதையும் தாண்டி ஏதாவது பண்ணுவாங்களா? ஏன்னா வாக்கு திருட்டு மாதிரி வேறு என்ன திருட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதான். இது என்னென்னா, இப்போ பிஜேபியை பற்றி மக்களுடைய பார்வை, நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை கண்டிப்பாக இன்னும் விழிப்போட்டு பார்க்கணும். நீங்கள் நீ நேர்மை உள்ளவா, நேர்மையும் ஆட்சிக்குவா, இதுக்கே இந்த தில்லுமுல்லு போனோம் இல்லை. இப்போ இது அடுத்து எந்த கட்டத்துக்கு போகுதுன்னா, இது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மீதான விமர்சனம், எங்கிருந்தோ கீ கொடுத்தா செயல்படுற பொம்மை மாதிரி இருக்குன்னு முதலமைச்சர் பேசியிருப்பதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இது நகருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? எந்த இடத்துல தேர்தல் ஆணையம் அந்த வெளிப்படைத்தன்மையிலிருந்து விலகி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க முழுக்க பிஜேபியினுடைய ஒரு கைப்பாவை மாதிரி போயிட்டுருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. இவர் எக்ஸாம்பிளுக்கு அதனுடைய ஆணையரை தேர்வு செய்யறதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்ததை எடுத்துட்டுறாங்க. அப்போவே அவங்கள ஒரு சைடாக கொண்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியுது. முன்னால் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் சார் கருத்து சொல்ல முடியும். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அமித்ஷாவை போட்டு வச்சுருக்கு, உள்துறை அமைச்சர். அப்போ அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்துருக்கிற முடிவில் ஒரு தனித்தன்மை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? அதாவது ஏதோ ஒரு சூழலில் தலைமை நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் இணைந்து ஒரு மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்டை நியாயமாக செயல்படுவார் ஒருத்தரை கொண்டு வந்துட்டா தனக்கு சிக்கல் ஆகும்னு பாஜக நினைச்சதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? 100% தான். நீங்கள் 3 பேர் தேர்வு பண்ணணும். ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர், ஒரு ஆள் எதிர்க்கட்சி தலைவர், 3வது நம்பர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி. எவ்வளோ அழகான ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள். அப்போது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நீங்கள் நீக்கி விடுதிய, உங்களில் ஒரு ஆளை போடுதிய. அப்போ 3 பேர் என்பது, அதாவது பிரதமர்,
நேர்மறை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படுகிற கேபினெட் அமைச்சர். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன, நடுதலையாக இருந்த நடுதலை போஸ்டாக இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ நீங்கள் எடுத்து விடுதீங்கன்னா உள்நோக்கம் தானே. இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு செய்யக்கூடிய 3 பேர் கமிட்டியில் ஒரு ஆள் இருந்தது. எங்கே உங்களை உறுத்துது, ஏன் உங்களை உறுத்துது, ஏன் உங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை? இதற்கிடையில் ராகுல் காந்தி இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. தேர்தல் ஆணையர் நீக்கம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே இருந்த விதிகளை மாற்றி நாடாளுமன்றம் மூலமாக தான் நீக்க முடியும் அப்படின்னா ஆளுங்கட்சி ஓட்டு போட்டால் தான் நீக்க முடியுங்கிற இடத்துக்கு அவங்க அந்த சட்டத்தையும் மாற்றிட்டதுனால இவர்கள் நியமிக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கமும் செய்ய முடியாத அதிகாரத்தையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. இல்லை, அது முழுக்க முழுக்க உண்மைதான். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்டோனமஸ் பாடி, ஒரு தனி அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பை, கான்ஸ்டியூஷனல் பாடி, ஆமாம் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படுகின்ற ஒரு அமைப்பை நீங்கள் வந்து சிறக வெட்டுதீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஜனநாயகத்தை நம்பலை, ஜனநாயக பாதையில் ஒரு நாடு செல்வது விரும்பவில்லை என்பதுக்கு இதை விட எக்ஸாம்பிள் இல்லை. அதனால தான் பிஜேபி வந்து ஜனநாயக பாதையிலேருந்து விலகி இன்றைக்கு ஒரு ஒரு நபர் சார்ந்த ஒரு அரசாக மாறுவதற்கு வழி இதை தான் இன்றைக்கி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதான் திரும்ப திரும்ப இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தது. இப்போ பீகாரிலிருந்து வரக்கூடிய கள நிலவரங்கள் எப்படின்னா, ஒரு வீடே கிடையாதானா அதில் 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஏறத்தாழ 2000 வீடுகளில் 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா சில வீடெல்லாம் 20 வருஷமாக பூட்டி இருக்குது, ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருவதை பார்க்க முடிகிறது. இது கொஞ்சம் ரொம்ப அபாயமான கட்டத்தை நோக்கி நகருது. அப்போ சேர்த்தல் நீக்குதல் வேலையை தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிக்குதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ அது ஒரு திட்டமிட்ட பேட்டர்னா? நீங்கள் வந்து அதுக்கு அவர் சொல்லியிருந்த விளக்கத்தை பார்க்கல. நீங்கள் எவ்வளோ அபத்தமான விளக்கம் தேர்தல் கமிஷன் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம வந்து நிறைய மக்கள் வந்து தெருவில் வாழுது, பாலங்களுக்கு அடியில் வாழுது, அந்த மக்கள் தான் அவங்கன்னு சொல்லார். அப்போது இது 2 கேள்வி வருது. இந்த பாலங்கள் தெருவிலலாம் இருக்க ஆட்களை நீங்கள் யாராவது ஒரு ஆளுக்கு பேரில் எங்கேயாவது நீங்கள் சேர்த்து வச்சு விடுவீங்க ஒன்று. அப்போ நீங்கள் பாலம் தெருவுன்னு போட்டு வைக்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் இன்னொரு இடத்துல வைக்கணும்? இப்போ நான் வந்து பாலத்துக்கடியில் தங்க வாக்காளர் சீட்டில் அட்ரஸில் கொஞ்சம் எழுது கீழே வைங்க, பாலத்துக்கு கீழே தங்குவங்க, இல்லாட்டி இந்த இடத்துல டெம்பரரியாக தங்குவங்க, இதை ஒன்று சொல்லு. அதே எப்படி நீங்கள் இன்னொருத்தனை வீட்டு கணக்கில் சேர்க்க முடியும்? சேர்க்க முடியாது ஒன்று. அப்போ அது ஒரு ஓப்பன் ஃப்ராடு. 2வது, அது இன்னொன்று உணர்த்துது. 2022 இந்த நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டில் அத்தனை பேருக்கு நாங்கள் வீடு, அத்தனை பேருக்கும் வீடு, அனைவருக்கும் வீடற்றவர்களே கிடையாது. மோடி 2015 அறிவித்தார். 2015 நீங்கள் அறிவித்து 2022 கொடுக்க வேண்டியது கொடுக்கல. இன்றைக்கி 25 முடிச்சு 26 ஆக போகுது. இப்போவும் பாலத்துக்கு அடியிலையும் ரோட்டோரத்துலேயும் லட்சம் மக்கள் 1-2 பேரில் இருக்கான்னு நீங்கள் இயக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ இது 2லேயும் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு பாருங்க. ஒன்று, தெருவும் திண்ணையுமா ஆள் இன்னைக்கும் லட்சம் பேர் இந்த மோடிக்கு அரசாங்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் ஒன்றுமே இல்லாமல். இன்னொன்று, யாரையோ கொண்டு என்னை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ வந்து தெருவும் திண்ணையில் உள்ளவன பழி போட்டுட்ருக்க. அப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இதே ஆட்களை தமிழ்நாட்டில் சேர்க்கலாம், கேரளாவில் சேர்க்கலாம். ஏன்னா கேரளாவில் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பி கோபாலகிருஷ்ணர் அடுத்து சொல்கிறாரு, நாங்கள் அப்படி செஞ்சால் என்ன தப்பு, கேரளாவில் நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற தொகுதிக்கு காஷ்மீரில் இருந்த கூட ஆளை கூப்பிட்டுட்டு வந்து 1 வருஷம் தங்க வச்சு வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி கொடுத்து ஜெயிப்போம் அப்படின்னு அவர் நேரடியாகவே பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசுகிறார். எதற்கு அதை கவுண்டராக வைக்கிறாருன்னா, திருச்சூரில் சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்சது ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் வாக்காளர்களை அவங்க சேர்த்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு பதில் சொல்கிறாரு, தேவைப்பட்டால் காஷ்மீரில் இருந்து கூட கேரளா கூப்பிட்டுட்டு வருவோன்னு அவர் வெளிப்படையாக பேசுகிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி இது வந்து ஆணவ பேச்சு தான். நீங்கள் இது ஒரு திமிர் பேச்சு. நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான பேச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நிதானமாக, பொறுமையாக, யதார்த்தமாக பேசணும்.
சும்மா எதையும் பேச முடியாது, ரவுடி பேசுகிற மாதிரி பேச முடியாது. கேரளாவில் நடத்திடுவாரா, தமிழ்நாட்டில் அவர் நடத்திடுவாரா, நம்ம பார்ப்போமா? அதெல்லாம் முடியாது. நீங்கள் வந்து அங்கே உள்ள மக்களும் விழிப்பாக தான் இருக்குது, நம்மவும் மிக விழிப்போடு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆணவ பேச்சுக்கள் வந்து ரொம்ப அவங்க அதை இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து அறுதி பெரும்பான்மையில் இருக்க மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு, அதாவது ஒரு நிலைக்கு மேலே ஒளிவு முறைவே தேவையில்லைங்கிற இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு அந்த பேச்சை. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு அப்படி தான் செயல்படும். நான் இப்படி தான் பண்ணுவேன், விருப்பம் இருந்தால் இது, இல்லைன்னா காலி பண்ணு, அதான் அவங்கள்ட்ட ஸ்டாண்டு. இதனால தான் உலகம் பூராவும் மக்கள் வந்து ஜனநாயகத்தை தேடி தேடி ஓடுது. ஏன் வந்து மன்னர்கள் ஆட்சி வேண்டாம், ஏன் வேறு எந்த விதமான அரசும் வேண்டாம், ஜனநாயகம் தான் சிறந்த பாதை என்று மக்கள் தேர்வு செய்தார்கள். அன்பான சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஆட்சி முறையிலிருந்தும் விலகி தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே அன்பான சர்வாதிகாரிகள் சொல்லி கொண்ட பலருடைய ஆட்சியிலிருந்தும் மக்கள் விலகி தான் வந்திருக்கிறாங்க. 100% சர்வாதிகாரி அன்பு சர்வாதிகாரிலாம் கிடையாது. சர்வாதிகாரி ஆகும்போது இந்த மக்களின் மீதான அன்பின் காரணமா நான் ஒரு சர்வாதிகாரியா மாறுறேன்னு சொல்லிக்கிறது அவங்களுடைய தேசப்பற்றினுடைய இன்னொரு டைமென்ஷனாக அவங்க காட்டிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரி என்பது தேவை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நல்ல நிர்வாகி இருந்தால் போதும். நீங்கள் அதுக்கு சர்வாதிகாரி தேவையில்லை. மோடி ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்தால் போதும். இப்போ நமக்கு பிரச்சனை என்னது, மோடி ஏன் சர்வாதிகாரமாக செயல்படுகிறார் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், மோடி மக்களை பற்றி சிந்திக்கலை. மோடி வெளிநாட்டு கொள்கைகளை தவற விட்டுட்டார். மோடிக்கு தேர்தல் வியூகங்கள் வகுக்க தெரியலை. அதனால தான் பாகிஸ்தானில் போய் பகல்காமில் போய் இவ்வளோ கேவலப்பட்டு நம்ம நிற்கும். நாட்டினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி நமக்கு அடி வாங்கிட்டு. அதனால தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்பது பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு கொஞ்சம் சொல்லலாம். இதுவரையிலும் பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமித்த இந்திய பகுதின்னு காஷ்மீர் பகுதின்னு சொன்ன மாற்றிட்டு பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீர் பகுதின்னு ஓப்பனாகவே பேச. சீனா ஆக்கிரமிச்சிட்ட இடத்தை பற்றி பேசவே உங்களால் முடியலை. ஸோ டிஃபென்ஸில் நம்ம தோத்துட்டோம், பாலிசியில் தோத்துட்டோம், பொருளாதாரத்தில் தோத்துக்கிட்டு இருக்கோம், டாலருக்கு விலை எங்கேயோ போயிட்டு, இப்படி ஒவ்வொன்றா நம்ம அடி வாங்கிட்டு எங்கே தான் போய் நம்ம நிற்க முடியும்? இதையெல்லாம் தாண்டி இவங்க சர்வாதிகார ஆகணும் விரும்புவது அன்பு சர்வாதிகாரக்க வம்பு சர்வாதிகாரி ஆகுங்க. இவங்க சர்வாதிகாரி ஆகக்கூடிய நேரத்தில் இந்த நாடும் நாட்டினுடைய எதிர்காலமும் ரொம்ப கேள்விக்குறியாக போயிடும். இப்போ இந்த இடத்துல எதிர்கட்சிகள் குறிப்பாக பாஜகவினர் இல்லை ஊடகங்கள் சில தரப்பிலும் என்ன கேள்வி தேசிய ஊடகங்களில் வருது அப்படின்னா, அவங்க இப்படி ஓட்டு திருட்டெல்லாம் பண்ணுறாங்க, ஆட்களை சேர்த்து தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, திமுக எப்படி திரும்ப திரும்ப இத்தனை தேர்தல்களில் ஜெயிச்சிருக்கு? குறிப்பாக மோடி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும்போது 2019 இங்கே ரிசல்ட்டு வேறாகத்தானே இருக்கிறதுன்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா தானே தெரியுது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு திருட்டு பண்ணான்னு நாங்கள் சொன்னோமான்னு கேட்குறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணணுங்க நாங்கள் சொல்லலை, தமிழ்நாட்டை பண்ண விட மாட்டோம்னு சொல்லுவோம். அதுக்கே நீங்கள் தமிழ்நாட்டை இழுக்க போறிய? ஏன் நீங்கள் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி பாருங்க, மாதேபுரம் தொகுதிக்கு பதில சொல்லுங்கள். நீங்கள் பல இடங்களில் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழ்நாடு நீங்கள் பண்ணலை, தமிழ்நாடு உங்களை பண்ண விட மாட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பண்ண விடாது. அதில் தமிழ்நாட்டை நீங்கள் கம்பேரிசன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பண்ணியிருக்குதியா? விடை வந்து ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பேச்சு இருக்குது? இந்த பதிலை ஏன் பாஜகவை நோக்கி கேட்குறீங்க? தேர்தல் ஆணையத்தில் கேட்கணும், எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாஜகவினர் சொல்வாங்கன்னு பார்த்தா, அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து சொல்லக்கூடிய இடத்துல வர்றதுங்கிறத எப்படி பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு? நீங்கள் அவங்க தானே குற்றவாளி. உங்களுக்கு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கின்ற கமிட்டியில் இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எடுத்து விட்டது யார்? இன்றைய தேர்தல் ஆணையர் இதற்கு முன்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் செயலாளராக இருந்தவர். அதுக்கப்புறம் என்னென்ன 370 நீக்கத்தின் போது அவர் தான் அதை மேற்பார்வை பார்த்தவர் அப்படிங்கிறதெல்லாம் கூடுதல் தகவலாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வெளிப்படையாக தெரியுது. அமித்ஷாவிட்ட செக்ரட்டரியாக இருந்தவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, காஷ்மீர் மக்களுக்கு எதிராக அவங்க பெற்றுக்கொண்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர். அவரை தேர்தல் ஆணையரை கொண்டு வந்திருக்குதியா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அதில் வெளிப்படைத்தன்மை இருக்க போகிறது? அதில் வந்து இது முழுக்க 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 இந்த அவ்வளவு பிரச்சனைகள்லையும் நீங்கள் வந்து பாஜகவினுடைய ஒரு தான்தோன்றித்தனமான அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியின் விளைவால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது ஒவ்வொன்றில் உள்ள பிரச்சனையுடைய பின்விளைவு என்னென்னா, அது மிக வெகுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் இது பாதிக்கிறது என்பதை நம்முடைய
வருத்தம். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள் ஓட்டு திருட்டு அப்படின்னு வரும்போது பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய தொகுதியிலே இப்படியான ஆட்கள் எல்லாம் சேர்த்து அது ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டணும்னு அதற்கு பிறகு விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரே இடத்துல இந்த மாதிரி நிறைய ஆட்களை நூற்றுக்கணக்கானவரை போட்டு தான் முதலமைச்சரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இங்கே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலி வாக்காளர்களை சேர்க்கிறதே திமுக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் அது சார்ந்த விஷயங்களில் தில்லுமுள்ள செய்கிறார்கள் அல்லது அதுக்குள்ளே மேனிப்புலேஷன் பண்ணுறாங்கன்னா அது அதிமுகவையும் தானே பாதிக்கும். அந்த இடத்துல அவங்க வேறொரு சைடு எடுக்கிறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இதனுடைய நீட்சியாக நான் கேட்க நினைக்கிறது, இங்கே வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்பு பாஜக கிட்ட இல்லை. கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் அதிமுகவின் அந்த கட்டமைப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அச்சமும் இருக்குங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க? தம்பி, நீங்கள் நாங்கள் எவ்வளோ தைரியமாக சொல்லுவோம், நீங்கள் தமிழ்நாட்டை சேர்க்க முடியாது, சேர்த்துப்பாரு, நாங்கள் எதிர்கொள்வோம்னு சொல்லலாம். திமுக சேர்த்த ஏன் அவங்களுக்கு எதிர்கொள்ள முடியாதா? அவங்களுக்கு அமைப்பே இல்லையா? அவங்க கோட்டை விட்டுட்டீங்களா? நீங்கள் இதை ஒத்துக்கிட்டீங்களா? நாங்கள் சொல்ல நீ பிஜேபி வெளி மாநிலத்தில் சேர்த்த, இங்கே நீ சேர்த்தா நாங்கள் பார்த்துக்கிட்டோம், சேர்க்க விட மாட்டோம்னு நாங்கள் களத்தில் நிற்கும். திமுக சேர்க்க தான் போய் பார்த்துட்டு இருக்காரா? இது என்ன பேச்சு? நீங்கள் தம்பி கேட்டது மாதிரி தான், ஏதோ ஒரு வழியில் பிஜேபியை பிடிச்சி இவனையாவது சேர்த்து அப்படியாவது திமுக மறைக்கலாமான்னு அவர் நினைக்கிது. இந்த பிஜேபியோட சேர்ந்து மறைக்கிய கதையை அவங்க மறந்துட வேண்டியது தான். தங்களுடைய பலத்தில் இப்போ நாங்கள் சொல்ல மாதிரி தமிழ்நாட்டில் திமுக சேர்க்க போகுது, அப்படி சேர்ப்பதை நான் விடமாட்டேன், என்னுடைய தொண்டர் விடமாட்டேன்னு சொல்லியிருந்தால் அது நம்ம அதை பார்த்துருக்கலாம். இது எவ்வளோ கேவலமான ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய வெளிப்பாடு தான் இது. அதாவது பிஜேபி மட்டுமா செய்யுது, திமுகவும் தான் செய்யுது, தானிக்கு தீனி சரின்னு அவர் சொல்ல வராருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்க தம்பி, நீங்கள் இப்போ ஒரு பொது எதிரின்னு இருக்குது. பிஜேபியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கோ இல்லது சமூக நீதி பேசக்கூடிய எந்த கட்சிக்கும் பொது எதிரி தான். அதிமுக அண்ணாவுக்கு பேர சொல்லுது, பெரியாருடைய கொள்கையை தாங்கி நிற்கும்னு சொல்லுது. பெரியாருடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் அண்ணாவுடைய பெயரையும் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி பாஜகவினுடைய கேடுகட்ட முறையில் ஆட்சி பெற்றக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க கூட போய் இருந்துக்கிட்டு அவர்கள் பேசுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தான பேச்சு. இன்றைக்கி அவங்க கூட சொல்லுவாங்க, திமுக பிஜேபி கூட இருக்க கூட்டணி வச்சுன்னா வச்சது அன்னை வாஜ்பாய் இருந்தார், அன்னையினுடைய மாநிலத்தில் நலன் பாதிக்காமல் நான் பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி ஒவ்வொன்றா நம்மளை பாதிப்பு தானே வருது, ஒவ்வொன்றும் நம்மை பாதிக்கக்கூடிய விஷயம் தானே வந்துட்டு இருக்குது. இந்த பாதிப்புகளில் தான் ஒரு நடுநிலையான தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவராக இருந்திருந்தால் எடப்பாடி அவர்கள் எது நமக்கு நல்லதோ அதை வரவேற்றும், எது நமக்கு ஆபத்தோ அதை தைரியமாக நேர்மையாக இது தவறு என்றும் சொல்லக்கூடிய பக்குவத்துக்கு வரணும். அவர் ஜனநாயகத்தை நேசிப்பார்னா பீகாரில் நடந்தது தப்பு, மாதேப்பூரில் நடந்தது தப்பு, அதை தவிர தேர்தல் கமிஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் பஞ்சாயத்து தேர்தல் கமிஷனில் இருக்குது, சின்ன உமக்காக அறையான்னு. இவர் இப்போ எலெக்ஷன் கமிஷனர் காலில் விழுத தவிர இருக்கிற வழி இல்லை. எலெக்ஷன் கமிஷனர்கிட்டையும் காலில் விழணும், எலெக்ஷன் கமிஷனர் நியமித்த அமித்ஷாட்டையும் காலில் விழணும். அதுதான் அவர் செய்துட்ருக்காரு. அது அவருடைய பேச்சை நான் பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியல் ரீதியிலான விமர்சனமாக அதை நான் பதிவு பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஒரு விரிவான உரையாடல், பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய பார்வைகளை எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றி தான்.